நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல கூகுளோட குரோம் பிரவுசரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா ஒரு பயனுள்ள ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பர்களே, நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறீங்க. இப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வந்து புது புது டேப் வந்து கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். இந்த டேபில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ரகசிய செட்டிங் அடங்கியிருக்கு. அந்த செட்டிங்கை தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரோம் ஃப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி :/flags டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், க்ளோஸ் ஆல் டேப்ஸ் மாடல் டயலாக்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணுங்கள், அப்படி எனேபிள்டு பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், பாட்டம் ரைட்டில், அதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த செட்டிங் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் ஒரே ஒரு டேப் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் அதை அழுத்தி பிடிக்கிறேன், இதில் நியூ டேப் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் போகிறேன். இந்த மாதிரி டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. இல்லைன்னா அதுக்குள்ளே போகணும் ப்ராப்பராக. இந்த டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா மட்டும்தான் இந்த எல்லா டேபும் க்ளோஸ் ஆகும். இப்போ ஒருவேளை நீங்கள் தவறுதலாக எல்லா டேபையும் நீங்கள் க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 டாட்டில் போய்ட்டு க்ளோஸ் ஆல் டேப்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒன்றா, நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனோட நீங்கள் இந்த டேபெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன், டாப் ரைட்டில் 3 டாட், அதில் பாருங்கள் க்ளோஸ் ஆல் டேப்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், க்ளோஸ் ஆல் டேப்ஸ் அண்ட் லூஸ் எனி அன்சேவ்டு டேட்டா. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை நீங்கள் குரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போய்ட்டு எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணலைன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெசேஜ் வராது. இப்போ நான் க்ளோஸ் ஆல் டேப்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன், இதை கொடுக்குறேன். 5 டேப்ஸ் க்ளோஸ்ட். தேவைன்னா அன்டூ பண்ணிக்கலாம், மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.